இந்தியாவிலே ஒரு பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஓன் பேலர் மேனுஃபேக்சரிங் வந்து ரெட்லாண்ட்ஸ் தான். இந்த ஷாஃப்ட் வந்து 5 இது கொடுத்துருக்குறாங்க, அதாவது 5 பைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 பைப்பு வந்து தேவையே கிடையாது. நம்மளோட பேலரோட செயின் வந்து ரெனால்ட்ஸ் செயின். ஓகே சென்டரில் இன்டர்மீடியட்டில் ஒன்று இருக்குது, எல்லா ரோலர்லையுமே இருக்கும். அது மாதிரி நம்மளோட காம்படிட்டரில் இந்த விஷயம் கிடையாது. மற்ற போவாங்க இப்படி கொண்டு போகல என்ன ஆகுனாக்கா, இந்த பிளேட் இங்கே இல்லைனாக்கா டக்குன்னு அவங்க வந்து ரோலருக்கு கை விட்டுருவாங்க. இது முன்னாடி வந்து நம்மளோட இதுலேயுமே இது கிடையாது. சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம இப்போ இதை கொண்டு வந்துருக்கோம். வணக்கம்ங்க, நான் கௌதம், ரெட்லேண்ட்ஸோட சேல்ஸ் ஆஃபீஸர். தமிழ்நாடு மாடல் என்னென்னா ஜம்போ 1209 சொல்லுவாங்க. அதில் வந்து 12 ரோலர் இருக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து இந்த கட்டோட சைஸ் என்னென்னா 3க்கு 2 சைஸ். ஓகேங்களா? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பம்பு புக்சர் பம்புன்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் டெக்னாலஜி இம்போர்ட்டட் பம்பு தான் இது. காம்படிட்டரோட மிஷினரிஸில் வந்து வேலை எஜெக்ட் பண்ணுறதுக்கு மேனுவல் டைப் தான் வச்சுருக்காங்க. நம்ம இதில் வந்து எலக்ட்ரிக்கல் டைப்பும் வச்சுருக்கோம். நம்ம டிராக்டரோட பேட்டரி டெர்மினல் கூட வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேலை வந்து எஜெக்ட் பண்ணலாம். இது பேலை வந்து எலக்ட்ரிக்கலாக எஜெக்ட் பண்ணக்குள்ளார நம்ம டைமிங் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். சரிங்களா? நம்ம கிட்ட மேனுவல் டைப்பும் இருக்குது. சரிங்களா? ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் டைப் வந்து அந்த டைமில் ஒர்க் பண்ணலை, இல்லை ஒருவேளை டிராக்டரோட பேட்டரி வந்து லோவாக இருக்குது, அந்த டைமில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து சொலினாய்டு புக்சர் பம்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ இந்த நீங்கள் மேனுவல் யூஸ் பண்ணக்கூட உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டைப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் வீல் வந்துன்னா த்ரெட்டை வந்து இத்தனை டர்ன் சுற்றணும். பேலை வந்து கட்டி முடித்த பிறகு பேல் மேலே ஒரு நூல் சுற்றுறாங்கல்ல, இந்த நூல் வந்து பேல் மேலே சுற்றும். அப்போ வந்து இத்தனை டேர்ன் சுற்றணுன்றதுக்காக அந்த ஒயிட் வீல் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஒயிட் வீலில் வந்து கிளாஸ் ஃபில்டு ஒயிட் வீல் இது. சரிங்களா? இந்த வீலுக்குள்ளார இந்த ஃபைபருக்குள்ளார கிளாஸ், இந்த ஒயிட் வீலுக்குள்ளார கிளாஸ் ஃபில் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சீக்கிரமும் வந்து இது வியர் அவுட் ஆகக்கூடாது. சப்போஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து இதை சைட் டோர் ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெயில் பட்டதுன்னா மற்ற பிராண்டில் இருக்கிற ஒயிட் வீல் எல்லாமே வந்து சீக்கிரம் மக்கிடும். கண்டிப்பாக அது நடக்கும். நம்மளதில் வந்து இதை எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா பேலரோட நம்மளதுலேயும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. சரிங்களா? நம்மளோட பேலில் ஷீட் மெட்டலில் இந்த ரோலரை தயாரிச்சிட்ருக்கோம். மற்ற பேலரில் வந்து ஷீட் மெட்டல் கிடையாது, பைப்பை கட் பண்ணி இந்த ஸ்ப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பைக் மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் அவங்க வந்து வெல்டிங் தான் வைப்பாங்க. நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணுறோன்னா, அதுக்குன்னு தனி மிஷினரி, வீடு மேலே ஒரு ஷீட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கும். அதே மாதிரியே நம்ம வந்து இந்த ரோலை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது நம்மளோட கம்பெனிஸில் வந்து ரோபோட்டிக் பில்டிங்கு, சிஎன்சி, இது எல்லாமே நம்மளோட ஓன் நம்ம கிட்ட இருக்குது. நம்மளது வந்து ஒரு 30 ஏக்கர் கிட்ட இருக்குது. இந்தியாவிலே ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஓன் பேலர் மேனுஃபேக்சரிங் வந்து ரெட்லாண்ட்ஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம், ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் வந்து பேலரில் எதுனாக்கா ரீலர் தாங்க. ரீலர் அசம்பிள் சொல்லுவாங்க. இந்த ரீலர் அசம்பிளில் வந்து சில பிராண்ட்ஸில் வந்து 5 ரீலர் செட்டு, அதாவது இந்த ஷாஃப்ட் இருக்கும், இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்ட் வந்து 5 இது கொடுத்துருக்குறாங்க, அதாவது 5 பைப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 பைப்பு வந்து தேவையே கிடையாது. இது ஒரு 5 பைப் போட்டதுனால மக்கள்கிட்ட போகக்குள்ளார 5 பைப் இருக்குது அந்த மிஷின் கொடுங்க, 5 பைப் இருக்குது அந்த மிஷின் கொடுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்ணுங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணிப்போம். இந்த 4 ஷாஃப்ட் இருக்கிறதே வந்து கரெக்டாக இந்த மிஷினுக்கு ஆப்ட் ஆகும். அது வந்து அனாவசியமான ஒரு விஷயம். அதை மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கொஞ்சம் இங்கே காட்ட முடியுமா? சொல்லுங்க. இது வந்து புஷ் டைப். ஓகே. சில இதில் வந்து பேரிங் டைப் இருக்குது. இதோட புஷ் டைப் வந்து நமக்கு வந்து ஒரு 120 130க்குள்ளே அதோட வியர் அவுட் ஆச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு நம்ம இது பண்ணிப்போம். சப்போஸ் பேரிங்னாக்கா உங்களுக்கு 300லேருந்து 400 ரூபா வரைக்கும் வரும். சரிங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம இது பண்ணக்குள்ளார பேரிங் வந்து மாற்றுற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வந்து ரீலர் அசம்பிளில் ஷாஃப்ட் கைட்டுறோன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80 ரூபாயிலேருந்து 120 ரூபா செலவு பண்ணாக்க அதை மாற்றிக்கலாம். அதை ஃபைன் ஃபினிஷிங்காக இருக்கும். என்றைக்குமே அது வந்து வியர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வியர் அவுட் ஆனாலும் புதுசாக நீங்கள் மாற்றிக்கிட்டாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து செயின் வந்து மேஜராக ப்ளே பண்ணுறது நம்மளோட பேலரில், நம்ம பேலரில் எல்லா பேலர்லையுமே நம்மளோட பேலரோட செயின் வந்து ரெனால்ட்ஸ் செயின். இது மாதிரி வந்து
நம்மளோட பேலருக்கு வந்து பேரிங்னா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கம்பெனி இருக்கும், பம்புனா ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கம்பெனி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் அந்த பொருளை. பேரிங்னா லோரோட்டான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, நல்ல பிராண்டான கம்பெனி. ரெண்டாவது வந்து புக்சர் பம்பு. நெக்ஸ்ட் வந்து செயின் வந்து ரெனால்ட் செயின். சரிங்களா, அதுதான் பிராண்டு. ஃபுல்லாகவே டாடா ஸ்டீல் தாங்க, வெல் ட்ரீட்டட். இது எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்லலாம்னாக்கா, நீங்கள் சப்போஸ் வந்து எந்தாவது ஒரு இடத்துல வந்து பேலோட வெயிட் அதிகமாகுதுனாக்கா கொஞ்சம் அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பேலரோட மிஷினோட இது வந்து ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அந்த மாதிரிலாம் எந்த இஷ்யூஸும் உங்களுக்கு வராது. ஏன்னா என்ன ஆகும்னாக்கா, இந்த லோடு கிளச் இருக்கு பாருங்க, இதில் ஒரு கிளச் இருக்கும் இதுக்குள்ளார. அந்த கிளச்சும் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு லோட் ஆச்சுனாக்கா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். அந்த ஃப்ரீ பண்ணி கொடுக்காத பட்சத்தில் ஒரு 22 கிலோ இல்லை 23 கிலோ இதோட வெயிட்டை நம்ம வந்து கெப்பாசிட்டி இது பண்ணுறோம்னாக்கா, அந்த கெப்பாசிட்டிக்குள்ளார வராமல் எக்ஸ்ட்ரா ஒரு 20 கிலோ வரும். அந்த 20 கிலோ வரக்குள்ளார உங்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா, இந்த மூவபிள் பார்ட் வந்து கொஞ்சம் பஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த இதெல்லாம் இதில் எதுவுமே வராது. வெல் ட்ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் டென்ஷனர் எல்லாமே ஸ்பெஷல் செயின் டென்ஷனர். ரோலரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிராண்டும் இல்லை காம்படிட்டர் பிராண்டுமே 25 mm தான் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, ஷாஃப்டோட இது. அதுக்கு வந்து உங்களுக்கு அடிக்கடி வியர் அவுட் ஆகிறதுக்கும் உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்றோம், 30 mm நம்ம கொடுத்துட்டு 30 mm ஷாஃப்டோட இது டயாமீட்டர். இந்த ரோலருக்குள்ளார ஷாஃப்ட் போவோம். என்ன ஆகுனாக்கா, ஒரு டைம் ஏதோ ஒரு கல் இருக்கு, ஏதோ ஒன்று வந்து வைக்கோலோட சேர்ந்து போகுது, இல்லை கட்டையே போகுதுனாக்கா நடுவில் பஞ்ச் ஆகும். ஆமாம், அது வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம இங்கே ஒரு பிளேட், அதாவது அந்த ரோலருக்குள்ள ஒரு பிளேட்டை வச்சுருப்போம் பஞ்ச் ஆகாமல் இருக்கிறது. இந்த சைடு இந்த சைடு ஒரு கப் மாதிரி இருக்கும், அதே மாதிரி நம்ம நடுவில் வச்சுருப்போம். ஓகே, சென்டரில் இன்டர்மீடியட்டில் ஒன்று இருக்குது, எல்லா ரோலர்லையுமே இருக்கும். அது மாதிரி நம்மளோட காம்படிட்டரில் இந்த விஷயம் கிடையாது. மற்ற பேலரில் அந்த மாதிரி கிடையாது. பேலரில் எந்த ரோலர்லையுமே நடுவில் இருக்காது. அவங்களுக்கு எல்லாமே வந்து பைப்பு தான், ஷீட் கிடையாது. ஓகே, ஸோ இன்கேஸ் மற்ற பேலரில் வந்து இந்த மாதிரி இடையில இப்போ ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்துச்சு, ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படிங்கும்போது அது பஞ்ச் ஆச்சுன்னா அது அப்படியே நிற்கும். நம்மளுது அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறீங்களா? ஓகே ஓகே ஓகே, அதாவது பஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் மேக்ஸிமம் வந்து அது தடுக்கப்படும். அந்த நடுவில் அந்த கப்பு இப்போ ஒரு பைப் இருக்கு, ஒரு ஹாலோவா இருக்கு, அதுக்கு நடுவுல நம்ம ஒரு வெயிட் வைக்கிறதுக்கும் அதுக்கு உள்ளார ஒரு ஒரு சப்போர்ட் பேரியர் ஒன்று உள்ளார இருக்கு. அது இருக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு அது பஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரிங்களா, எதுக்குமே ஒரு நீட் ஸ்டிக்கை வந்து ஈஸியாக உடைச்சிடலாம், சின்ன ஸ்டிக்கை உங்களால உடைக்க முடியாது. அந்த மாதிரி தான் அது ஒரு சப்போர்ட் தான் நமக்கு. இது ரோலர்ல ஒரு மெயினாக நம்ம கொடுக்குற ஒரு விஷயம். அது மாதிரி வந்து இன்னொரு அப்டேட் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த அப்டேட் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு சம்பா சீசனுக்குள்ளே வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்னன்னாக்கா, நீங்கள் இந்த ரோலருக்குள்ளார நீங்கள் ரோலர் அந்த ஷாஃப்ட் மாற்றணும்னாக்கா மொத்தமாக கைட்டு மாற்றுற மாதிரி தான் ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம வந்து ஷாஃப்ட்டை மட்டும் தனியாக எடுத்து போடுற மாதிரி நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அது மேக்ஸிமம் வந்து நவம்பர் டிசம்பருக்குள்ள உங்களுக்கு வந்துடும். அது இதுக்குள்ளார மக்கள் என்ன பண்றாங்கன்னா, டிராக்டர் ஓடிட்டு இருக்கோம், இந்த த்ரெட் வந்து அடிக்கடி கட் ஆகும். அடிக்கடி கட் ஆகுனாக்கா, கட்டாறதை விட இல்லை, சின்னதாக கட்டாச்சுனாக்கா இந்த இடத்துல வந்து பேல் ஃபுல்லாக அதோட டென்சிட்டி அட்டன் பண்ண பிறகு தானாகவே அதில் போகணும் அந்த நூல். ஆமாம், அப்போ என்ன இதே இடத்துல பறந்துட்டு இருக்கும். டிராக்டர் போயிட்டு இருக்கு, டென்சிட்டி அட்டன் பண்ணிடுச்சு, என்ன ஆகுனாக்கா இது காற்றுல பறக்கும். காத்துல பறக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அங்கேருந்து வந்து ஃபார்மர் என்ன டக்குன்னு எடுத்து வண்டி ஓடிட்டு இருக்குள்ள, ஏன்னா டைம் சேவ் பண்ணணும் அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 300 பேல் பண்ணணும், 400 பேல் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை சேவ் பண்ணுறத ஓடிட்டு இருக்குள்ளே எடுத்து இப்படி கொண்டு போவாங்க. இப்படி கொண்டு போகக்குள்ள என்ன ஆகுனாக்கா, இந்த பிளேட் இங்கே இல்லைனாக்கா டக்குன்னு அவங்க வந்து ரோலருக்குள்ள கை விட்டுருவாங்க. இது முன்னாடி வந்து நம்மளோட இதுலையுமே இது கிடையாது. ஓகே, சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம இப்போ இதை கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா, நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து இருக்காது. சமீபத்தில் நிறைய ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கு. ஓகே, கை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். அது மாதிரி வந்து நம்மளோட ஃபார்மர்கிட்டே சொல்கிறோம், வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டு இருக்கோம். க்ரௌனை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து யூகேலேருந்து அதை இம்போர்ட் பண்ணுறோம். க்ரௌனுங்களா? சரிங்களா, அதில் வந்து மற்ற பிராண்டுக்கும் நம்ம பிராண்டுக்கும் அதுக்குள்ளே என்ன ஒரு ஒப்பீடு இருக்குனாக்கா, ஆயில் லெவலை வந்து நம்ம விசிபிளாக இங்கே பார்த்துக்கலாம், இதிலே பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் ப்ளக் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கும். சரிங்களா, சேம் டைம் வந்து ஸ்டார்டிங்கில் இது ஃபுல்லாத்தையுமே வந்து இதோட ஷாஃப்ட்டை வந்து மாற்றுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு, டிசைன் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ வந்து எந்த பார்ட்டை வந்து உங்களுக்கு இதாகுதோ அந்த சைடு மட்டும் நம்ம அந்த ஷாஃப்ட்டை வந்து எடுத்துக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம்.
இம்ப்ளிமெண்ட் வாங்கின பிறகு ஒரு 250லேருந்து 300 கட்டுக்குள்ளார நீங்கள் இதனோட ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து கியர்லாம் வியர் அவுட் ஆகும். அந்த கியரில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து திரும்ப வந்து ரொட்டேட் ஆகக்குள்ளார அடுத்து வந்து மூவபிள் பார்ட் அதாவது டேமேஜ் பண்ணும். அதுக்காக நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணிடுறது நல்லது. இதோட ஆயில் கெப்பாசிட்டி வந்து 650 ml 90 ஆயில். ஓகே 90 ஆயில். ஓகே. ஆமாம். இதோட வெயிட் வந்து 580 கிலோங்க. 580 கிலோ. ஓகே ஓகே. இதில் வந்து மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குங்க. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து 1208ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கேரளா மாடல். ஓகே. அது 1.5க்கு 2 கட்டு சைஸ். அதாவது இது எல்லாமே நாங்கள் ஃபீட்டில் தான் உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வைடுன்னு சொல்லுவாங்க. 3.5க்கு 1.5. அது வந்து ஆந்திரா சைடு போகும். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து அந்த மக்கள் அவங்க அதை எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அது ஈஸியாக இருக்குன்றதுக்காக அந்த சைஸை அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ளேயே அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தமிழ்நாடும் கிடையாது, டோட்டல் இந்தியாவுக்கும் ஒரு யூனிவர்சல் சைஸ் என்னன்னா 3க்கு 2 சைஸ். அது எல்லாருமே பண்ணுறாங்க. ஓகே. சரிங்களா? இன்னொரு சைஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து இந்தியாவுக்கு கிடையாது, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் 4 வேரியன்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ப்ராடக்ட். ஓகே ஓகே. எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து திருச்சூருங்க. ஃபேக்ட்ரி இருக்கிற இடம் வந்து கோயம்புத்தூர். நீங்கள் சப்போஸ் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னாக்கா ப்ரியராக உங்கள் ஏரியாவில் எங்களுக்கு டீலர் இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களுக்கு டீலர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள நேரில் பார்த்து இது மாதிரி நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரி விசிட் பண்ணணும், நீங்கள் அப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், தாராளமாக பார்க்கலாம்.